கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினாலே கடந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்ற பாடத்தை நாம் படித்து அது முடிக்கும்படியாய் கூட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சவுல் ராஜா முதல் ராஜாவாகிய சவுல் முதல் சிதைக்கியா ராஜா வரைக்கும், அதே போல இஸ்ரவேலுடைய ராஜாக்களை பற்றி கூட நம்ம கடந்த பாடங்களிலே நம்முடைய அன்பு சகோதரர் ரசூல் அவர்கள் எழுதின ரீபிரிண்ட்லேருந்து எடுத்தப்பட்ட பாடங்களை நாம் படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருந்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வாரம் முதல் நம்ம ஒரு புதிய பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். நாம் படிக்க போகிற ஒரு பாடமானது யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி, ஜோசப் அவர் ரோல் மாடல் என்ற ஒரு புத்தகம். இது கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் அன்பான சகோதரர்களே, இந்த புத்தகம் கூட நம்முடைய அன்பு சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர் எழுதின ரீபிரிண்ட் பாடங்கள், அதாவது யோசேப்பை பற்றி அவர் எழுதின ரீபிரிண்ட் பாடங்களை தான் அந்த புத்தகத்தில் தொகுத்து எழுதப்பட்டிருக்கு. மிகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான பாடங்களாக இந்த பாடங்கள் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் இந்த புத்தகத்துடைய ஒரு முன்னுரையை இன்னைக்கு என்ன செய்யலாம், நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஃப்ரீ ஃபேஸ் ஆஃப் தி புக் ஆஃப் ஜோசப் அவர் ரோல் மாடல். பிரியமானவர்களே, இந்த பாடத்துடைய ஒரு முன்னுரையை நம்ம என்ற தினத்தில் நாம் படித்து விட்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்த பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தொடர் பாடங்களாக வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்க போகிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த முன்னுரைக்கு ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். ரோமர் 8:28ஆம் வசனம். படிங்க பனம். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முன்னுரைக்கு ஆரம்ப வசனமாக சகோதரங்கள் எழுதியிருக்கிறது பார்க்கும்போது ரோமர் 8:28ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த வசனம் இது மிக யோசேப்புக்கு மிக ஒரு பொருத்தமான ஒரு வசனமாக இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஏனென்று பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அது ஒரு தீமையான காரியங்களாகத்தான் நம்ம பார்க்கலாம் நம்முடைய பார்வைக்கு, இல்லைங்களா அன்புக்குரியவர்களே. ஆனால் அது தேவனுடைய பார்வையில் அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்தது என்று நாம் பார்க்கலாம். யோசேப்போட சகோதரங்க பகைத்தது, அவரை அவங்க எகிப்துக்கு விற்று போட்டது, அங்கே யோசேப்பு போத்திபாருடைய மனைவி அவர் மேல் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது, அங்கிருந்து அவர் சிறைச்சாலையில் போட்டு அடைக்கப்பட்டு, அதற்கு பிறகு அங்கு சிறைச்சாலையில் இருந்த அந்த 2 குற்றவாளிகள் அவரை மறந்து போனது, எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது எல்லாமே என்ன எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கும். சரி, இந்த வசனம் மிக யோசேப்புக்கு மிக ஒரு பொருத்தமான ஒரு வசனமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த வசனத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, புதிய பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற அநேக பாத்திரங்களிலே யோசேப்பு மிக ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார், இல்லைங்களா. நாம் பார்க்குற பழைய ஏற்பாட்டில் ஆபேல்லேருந்து ஆபேலு, யோனோக்கு, நோவா, அப்புறம் அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, இப்படி அநேக கதாபாத்திரங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அதில் மிக அற்புதமான ஒரு கதாபாத்திரம் யார் என்று நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது யோசேப்பு.
பிரியமான சகோதர சரிகளே, எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இந்த யோசேப்பு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய அவருடைய சரீரமாகிய சபைக்கும் மிக பொருத்தமான ஒரு நிழலாக இருக்கிறார். இல்லைங்களா? ஆப்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது யோசேப்பு நம்முடைய ஒரு மிக பொருத்தமான ஒரு நிழலாக நம்ம சபை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு என்ன செய்யறார்? ஒரு நிழலாக இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது, பிரியமான சகோதர ரசல், அதை அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்முடைய சகோதர ரசல் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யோசேப்பை பற்றிய அநேக கட்டுரைகளை, அநேக பாடங்களை நமக்காக எழுதி என்ன செய்திருக்கிறார்? அதை நமக்கு வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய அன்பு சகோதரர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேதமானவ சகோதரர்கள் அநேகர் அதை பிரயாசப்பட்டு அதை தொகுத்து எடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்கனாக்கா நமக்கு ஒரு புத்தகமாக வழங்கியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தின் மூலமா, இந்த பாடத்தின் மூலமா நம்ம என்ன நம்ம பயனடையலாம், என்ன பலன் நம்ம பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்னா இருக்குது, அதில் மறைந்திருக்கு. த டிவைன் பிளான் ஆஃப் காட், டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ், தேவனுடைய தெய்வீக யுகங்களை பற்றிய தேவனுடைய ஏற்பாடை நம்ம என்ன பண்ணலாம்? யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் பிரியமானவர்களே, தேவனுடைய குணலட்சணங்களை கூட என்ன செய்யலாம்? நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். படிப்பினைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய தேவனுடைய தெய்வீக குணங்களை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த கேரக்டர்ஸ் அப்படியே நம்ம அநேகமான குணங்களை யாருக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதை நம்ம யோசேப்புக்குள்ள என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பைபிள்லேயே மிக அற்புதமான ஒரு கதாபாத்திரம் இவர், இல்லைங்களா அன்புக்குரியவர்கள்? ரொம்ப ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு ஸ்டோரி. இவருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது பைபிள்லேயே ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். மிக அதிகமான அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரித்திரம். கிட்டத்தட்ட ஒரு 14 அதிகாரங்கள் இவருடைய ஹிஸ்ட்ரின்னு இருக்குது, பெற்றிருக்கு. ஆதி ஆகமத்தில் 37ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும், பிரியமான சகோதரர்களே, ஜெனிசியஸ் 37 to 50th சாப்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யோசேப்புடைய சரித்திரம் என்ன இருக்குதுங்க, இடம் பெற்றிருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 14 அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரித்திரமாக யோசேப்புடைய சரித்திரத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து அநேக ஆவிக்குரிய பலன்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பெறலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு நிழலாக அவருக்குள்ள நம்ம பார்க்கலாம், இல்லைங்களா அன்பானவர்களே? யோசேப்பு அங்கே சிறையில் அவருடைய சகோதரங்க அவரை பகைச்சது, அதே போல் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்கள் பகைத்த விஷயம், இயேசுவை அவர் குழியில் போட்டது யோசேப்பை, அதே போல் ஆண்டவராக இயேசுவை அங்கே சிலுவையில் அறைந்தது, அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பார்வோன் இயேசுவை உயர்த்தினது, அவருடைய ரெண்டாவது ஒரு சிம்மாசனத்தில் அவர் உயர்த்தினது, அதே போல் இயேசு கிறிஸ்துவை கூட தேவர் என்ன செய்தார்? தன்னுடைய இரண்டாவது ஒரு அதிகாரத்துக்கு, தனக்கு அடுத்த அதிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தினது, இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், அநேக திட்டங்களை நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய குணங்கள் கூட நம்முடைய அநேக படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. அன்புக்குரிய சகோதர சரிகளே, ஆகல இந்த கண்ணோட்டத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று, அவரது அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் யோசேப்பு அனைத்து காரியங்களையும் செய்தார். இதான் நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின ஒரு சிறு ரீப்ரிண்ட் குறிப்புகள், ஒரு சில ரீப்ரிண்ட் பாயிண்ட்ஸுங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாத்திரமாக அவர் நடந்து கொண்டது எல்லாமே முக்கியமாக யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய எண்ணம், அவருடைய ஒரு நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு
பிரியமா இருக்க வேண்டும் என்பதும், தேவனுடைய அங்கீகாரத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரே கண்ணோட்டத்தை தான் யோசேப்பு அனைத்து காரியங்கள் என்ன பண்ணிக்கிறாரு, செய்திருக்கிறார். அதான் நம்முடைய சகோதரர் இங்கே எழுதுகிறதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பிரியமான சகோதரர் சொல்ல, யோசேப்புடைய குணலட்சணத்தின் பலத்திற்கு கடமை மற்றும் கொள்கையின் விஷயத்திலான அவரது நேர்மையான அஸ்திபாரமாக அவர் கடத்திற் கொண்டிருந்த விசுவாசம் காணப்பட்டது. பிரியமானவருடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், எவ்வளோ ஒரு பலமான ஒரு குணம் உள்ளவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடமையில் எந்த ஒரு குற்றம் சாட்டப்படாதவராக இருந்திருக்கிறார் இல்லைங்களா. டியூட்டிஸ் இல்லைங்களா, தன்னுடைய எஜமானனுக்கு மிக உண்மை உள்ளவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்பியிருந்த அந்த நம்பிக்கை தேவனை குறித்து தான் அவர் நம்பிக்கையில் அவருடைய நேர்மை பிரியமானல இது ஒரு அஸ்திபாரமாக இருந்தது, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பிரியமான இந்த அளவுக்கு யோசேப்பு நமக்கு மிக ஒரு பாடமாக இருக்கிறார் பாருங்க. அதை இங்கே சொல்லும்போது அவருடைய நேர்மையான அஸ்திபாரமாக அவர் கர்த்தரித்து கொண்டிருந்த விசுவாசம் காணப்பட்டது. எந்த அளவுக்கு தேவன் மேல் அவருக்கு விசுவாசம் இருந்திருக்கின்றத நம்ம அவருடைய அந்த கடமைகள், அவர் செஞ்ச அந்த கடமையோட கொள்கை விஷயத்தில் அவரிடத்துல காணப்பட்ட அந்த நேர்மை, இது எல்லாமே எதை வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசம். பிரியமானாலே அவருடைய ஃபெய்த் தேவன் மேலே இருந்திருக்கு. அப்படிப்பட்டவங்க தான் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் நேர்மையாக கடமை உணர்வோடு கூட என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார். நேர்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கை எப்பவுமே ஒரு நேர்மை உள்ள வாழ்க்கையாக காணப்படும். அது நம்ம அப்படியே எங்கே பார்க்கலாம்னாக்கா, யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் பிரியமான. சது மாத்திரம் இல்லை, சகோதரர் தொடர்ந்து எழுதும்போது அவருடைய ரீப்ரிண்ட் பாடங்களில் இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நம்முடைய இன்றைய ஒரு நாங்கள் இந்த ஒரு அறிமுக முகவரை முன்னுரை பாடத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சிலதை மாத்திரம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை பிரியமானவரில், இங்கே நெக்ஸ்ட் சொல்லும்போது அவரை குறித்து என்ன சொன்னால், கேட்காமலேயே வழங்கப்பட்ட மன்னிப்பு, இரக்கத்தின் வெளிப்படுத்தல்களையும் யோசேப்பு தன் சகோதரர்கள் மீது குவித்தார். பழி வாங்குதல் எத்துணை அருமையானதாய் காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, யோசேப்புடைய சகோதரர்களுக்கு அவருக்கு என்ன செஞ்சாங்க, தீமை செய்தாங்க இல்லைங்களா. அவரை பகைத்து அவரை துன்புறுத்தி அவரை என்ன செய்தாங்க, அவரை வெறுங்குழியில் போட்டு அங்கிருந்து அவரை எகிப்துக்கு அடிமையாக அவரை விற்று போட்டாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தீமை செய்த தன்னுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு என்ன வழங்கினாரு அப்படின்னாக்கா, அவங்க மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு வந்து அவர்கிட்ட கேட்கலங்கிற, மன்னிச்சுங்க, மன்னிப்பு கேட்கல. கேட்காமலே என்ன செய்தாராம், மன்னிப்பை அவர் என்ன செய்யுங்க, வழங்கப்பட்ட அவருடைய மன்னிப்பு, அவர் காண்பித்த அந்த இரக்கம், அவங்க மேலே என்ன செய்திருக்கிறார், அவனுடைய சகோதரர் மேலே அவர் கோபத்தை காண்பிக்காமல் இரக்கத்தை என்ன பண்ணிக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் இங்கே அருமையாக சகோதரர் எழுதும்போது, யோசேப்பு வழங்கப்பட்ட மன்னிப்பையும் இரக்கத்தின் வெளிப்படுத்தல்களையும் யோசேப்பு தன் சகோதரர்கள் மீது குவித்தார்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க பிரியமானே, எப்படி ஒரு கற்குவியில் குவிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மன்னிப்பையும் இரக்கத்தையும் குவித்திருக்கிறார். இதுதான் அவர் இந்த விதத்தில் தான் தன்னுடைய சகோதரர் என்ன பண்ணிக்கிறாராம், பழி வாங்கியிருக்கிறார். நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, யாராவது நமக்கு தீமை செஞ்சால் நம்ம அவங்கள எப்படி பழி வாங்குவோம்னாக்கா, நாங்கள் அவங்களுக்கு தீமை செய்து தீமைக்கு தீமை செய்து என்ன செய்வோம், பழி வாங்குவோம். பிரியமான சகோதரர்ல, யோசேப்பை பற்றி அன்பு சகோதரர் நமக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, பழி வாங்குதல் எத்தனை அருமையானதாய் காணப்படுகிறது. அதாவது யோசேப்புடைய பழி வாங்குதல், யோசேப்பு எப்படி பழி வாங்கியிருக்கிறாரு, தனக்கு தீமை செய்தவங்களனாக்கா அவங்களுக்கு மன்னிப்பை குவித்து இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர்னா, அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் யோசேப்பு என்ன பண்ணிக்கிறாரு, நிறைவேற்றுகிறார் இல்லைங்களா. உங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை
யோசேப்பு என்ன பண்ணிக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். பாருங்க அன்பானவர்ல தான் இங்கே சொல்றாரு, யோசேப்புடைய பழி வாங்குதல் எத்தனை அருமையானதாய் காணப்படுகின்றது. இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நம்ம கூட நம்முடைய சத்துருக்களை, நமக்கு தீமை செய்கிறவங்களை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னும் போது, இதுக்கு இணையாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோமர் 12:21 இந்த வார்த்தையை தான் சொல்றார். யோசேப்பு செய்ததை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரோமரில் 12:21 எழுதுகிறதை நம்ம வாசிக்கலாம். வாங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. எவ்வளவு அருமையான ஒரு ஒரு வார்த்தை இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? இதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னது, உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன சொன்னா பண்ணுங்க, அவர்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதான வார்த்தையை போலவே அப்போஸ்தலன் பவுல் கூட என்ன சொல்றாருன்னா, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இந்த வசனத்தை நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம நினைக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கும். யோசேப்பு தான் கடைபிடித்தார் அன்புக்குரியவர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புதிய ஏற்பாட்டுக்குரிய கட்டளைகளை என்ன செய்திருக்கிறாரு? கடைபிடித்திருக்கிறார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் நம்ம பார்க்கும்போது இந்த ஆலோசனைக்கு யோசேப்பு மாதிரியாக விளங்குகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் இந்த ரீப்ரிண்ட்ல எழுதும்போது என்ன சொல்றாரு? யோசேப்பு இந்த வசனத்துக்கு ஒரு மாதிரியாக என்ன செய்றாரு? விளங்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் தொடர்ந்து எழுதக்கூடிய வார்த்தை நாம் பார்க்கும்போது, தனக்கு நேரிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு எதிராக யோசேப்பு ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளா இருந்த இந்த இடத்துல, யோசேப்புடைய இடத்துல நம்ம இருந்திருந்தால் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம்ம முறுமுறுத்திருப்போம். ஆண்டவர் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுமதிச்சார் அப்படின்னாக்கா, உடனே நம்ம என்ன செய்வோம்? என்ன தேவனே, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே. சில நேரங்களில் நம்ம எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவனே உமக்கு கண் இல்லையான்ற வார்த்தை, நமக்கு காது இல்லையா, நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்கலையான்ற அளவுக்கு நம்ம முறுமுறுப்போம். பெரியமான இஸ்ரேல் மக்களை கூட நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறதுல ரொம்ப பேர் போனவங்களா இருக்கிறான் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் முறுமுறுப்பாங்க. தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பார்கள், சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுப்பாங்க இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? ஆனால் யோசேப்புக்கு தேவன் அப்படிப்பட்ட கஷ்டங்களையோட வாழ்க்கையில் அனுமதிச்சார். பிரியமானங்களே, நம்ம வாசிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய 17வது வயசுல அவரு நாங்கள் விற்கப்படுறாரு. 30 வயசு அவர் உயர்வை அடையும் போது, அன்பானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள், 13 இயர்ஸ் அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமான வாழ்க்கை தான் கடந்து போய் 13 இயர்ஸ், 13 வருடங்கள் துன்பத்தையே என்ன பண்ணிக்கிறாரு? அனுபவிச்சிருக்கிறது நம்ம. அப்படிப்பட்ட நேரங்களிலே யோசேப்பு என்ன செய்யல? எந்த ஒரு முறுமுறுப்பை என்ன பண்ணல? அவரு ஏறெடுக்கல. பிரியமானவர்களே, தேவங்க வேதத்தில் நம்ம எங்கேயும் பார்க்கறதில்ல. ஆனால் இஸ்ரேல் மக்களை குறித்து நம்ம பார்த்துருப்போம். அவங்களுடைய முறுமுறுப்புகள் எந்த அளவுக்கு தேவனை என்னங்க தேவனை கோபம் மூட்டி இருக்கு. தேவன் கோபப்படுற அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் அவரை முறுமுறுப்புகளை பற்றி நாம் பார்க்கணும். ஆனால் யோசேப்பு எங்கேயாவது முறுமுறுத்து இருக்கிறாரா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட எந்த முறுமுறுப்பும் வேதத்தில் எங்குமே பதிவாகலை இல்லைங்களா? ஒரு வார்த்தை கூட அவர் என்ன செய்யலையாம்? ஒரு வார்த்தை கூட கூறி அவர் புலம்பவில்லை. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தீங்க? நான் என்ன செஞ்சேன்? நான் நேர்மையை தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லி எங்குமே அவர் என்ன செய்யல? எந்த ஒரு புலம்பலை கூட அவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அது நாம் பார்க்கும்போது யோசேப்பு ஒவ்வொரு வார்த்தையிலும், அனைத்து விஷயங்களும் யோசேப்பு தேவனுடைய ஞானத்தை, அன்பை, வல்லமை மற்றும் தயவை குறித்து சாட்சி பகிர்ந்தவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, யோசேப்புடைய வார்த்தை, அவருடைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய அன்பையும் வல்லமையும் என்ன பண்ணிக்கிறாரு?
ஒரு சாட்சி பகிர்ந்திருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குரியவர்களே, யோசேப்பு என்னங்க பார்வோன் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்க யாருமே இல்லை இல்லைங்களா? பார்வோனுடைய சொப்பனம் நம்ம பார்க்குறீங்களா? பார்வோன் சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்துக்கு அந்த சொப்பனத்தை தெரிவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் கடைசியாக யோசேப்புடைய ஞாபகம் வந்து, அன்புக்குரியவர்களே, யோசேப்பு என்ன சிலர் அழைக்கப்பட்டு யோசேப்பு கிட்ட பார்வோன் கேட்கிறார், நீ வந்து இந்த சொப்பனத்தை நீ அறிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ யோசேப்புடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்தை வாசிக்கலாம் வாங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் 42, ஜெனிசியஸ் 40 42, சாரி 42 இல்லை, 41ல் 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அது ஒரு நிமிஷம். 41ல் இவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 15-16 வாசிங்க. 41ல் 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ம். ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே, பார்வோனுக்கும் மங்களமான உத்தரவு அருள் செய்வார், அருள் அருளிச் செய்வார் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சொல்லே, பார்வோன் வந்து யோசேப்பை பார்த்து சொல்றார், நீ வந்து ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல பார்வோன் யோசேப்பு யாரை முன் வைத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாரு, நான் அல்ல. பிரியமானவர்களே, நம்மளா இருந்தா நம்மளை தான் முன்ன முன்ன வைத்திருப்போம். நான் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன், நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இங்க யோசேப்பு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள் செய்வார். அப்போ தேவனுடைய ஞானத்தையும், அதாவது சொப்பனத்தை அவர் அறிவிச்சது மூலமா தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அன்பு, இல்லைங்களா, உலக மக்களை காப்பாற்றணும், பஞ்சத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுவதற்காக என்ன செய்திருக்கார் தேவன் அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறதுனால தான் இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். வரப்போற அந்த பஞ்சத்துல இவங்க காக்கப்படணும், பாதுகாக்கப்படணுன்ற அந்த ஒரு தேவனுடைய அன்பும் தயவையும் தேவனுடைய வல்லமையை குறித்து என்ன செய்திருக்கிறாரு, சாட்சி பகிர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சகோதரிங்க இங்க எழுதுகிறத நம்ம என்ன செய்றோம், நம்ம பார்ப்போம். சரி, அன்புக்குரிய சகோதர செல்ல, யோசேப்பை பற்றி நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு அன்பான சகோதர சரிகளை. அதே நம்ம பார்க்கும்போது இந்த நாளில் நம்ம ஒரு முன்னுரை தான் நம்ம பார்த்துருக்கிற ஒரு ப்ரீஃபேஸு, இந்த புத்தகத்துடைய ஒரு ப்ரீஃபேஸில் சகோதரர் எழுதியிருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை யோசேப்பு இந்த யுகத்தின் பரிசுத்தவனாய் காணப்பட்டிருந்தாரானால், பிரியமானல்ல, யோசேப்பு எந்த யுகத்தில் வாழ்ந்தாரு? யோசேப்பு எந்த யுகத்தில் வாழ்ந்தவர்? தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? எந்த யுகத்தில் வராருங்க அவரு? யோசேப்பு எந்த உலகம், முதலாம் உலகத்தில் வராரா, ரெண்டாம் உலகத்தில் வராருங்களா, முதலாம் உலகத்தில் வராரா? முதலாம் உலகத்திலையா? ரெண்டாம் உலகத்தில். ரெண்டாம் உலகத்தில் எந்த யுகத்தில் வராரு இல்லைங்களா? முற்பிதாக்களின் யுகம், பேட்ரியாக் ஏஜ் இல்லைங்களா? முற்பிதாக்களின் யுகத்தில் யோசேப் என்ன ஆகிறாரு, வருகிறார். டி நம்ம பார்க்குறோம் டிவைன் பிளான்ல செகண்ட் வேர்ல்டில் நாங்கள் டியில் தான் அவர் வரார். அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அவர் இல்லைங்களா? அந்த காலத்தில் வாழ்ந்தவர். ஒருவேளை யோசேப்பு இந்த யுகத்தில், நம்ம இருக்கிற யுகம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தில், ஒருவேளை யோசேப்பு இந்த யுகத்தில் காணப்பட்டிருந்தால் இல்லைங்களா, அவர் பரிசுத்தாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தார். நம்மலாம் தேவனுடைய ஆவியினால் என்ன இருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே மாதிரி நாங்கள் அவர் பரிசுத்தாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாரானால் வேதாகமத்தில் பெற்றிருக்கிற தெய்வீக நோக்கங்கள் மற்றும் தேவன் பற்றின பல்வேறு வெளிப்படுத்தல்களினால் வெளிச்சமூட்டு இருந்திருப்பாரானால், பிரியமான நம்ம என்ன இருக்கிறோம்,
பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஜெனிப்பிக்கப்பட்டு நம்ம வெளிச்சம் மூட்டப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருந்திருந்தாருனாக்கா இங்க அவர் சொல்றாரு, அவரது நடத்தையானது கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய மிக உயர்ந்த வகையாக கருதப்படுவதற்கு பாத்திரமானதாகும். பிரியமான சகோதரர்களே, யோசேப்பு ஒருவேளை நம்ம வாழ்கிற இந்த காலத்துல வாழ்ந்திருந்தார்னா என்ன ஆயிருப்பாருனாக்கா, அவரு சபையாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் இல்லைங்களா? லேக்கன் 44ல என்ன வந்திருப்பார்? அவரு ஒரு அங்கமாக இருந்திருப்பார். அந்த அங்கமாவதற்கு வேண்டிய அனைத்து குணங்கள் யார்கிட்ட இருந்துச்சு? யோசேப் கிட்ட இருந்துச்சு. அதான் இங்க சொல்றார் சகோதரரு, அவரது நடத்தையானது கிறிஸ்துவ வளர்ச்சியினுடைய மிக உயர்ந்த வகையாக கருதப்படுவதற்கு பாத்திரமானதாகும். ரொம்ப மெச்சூர்டு கிறிஸ்டியனா இருந்திருப்பார். பிரியமானவர்களே, எப்படின்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் இல்லைங்களா? பவுல் சொல்றார் இல்லைங்களா, நான் இயேசு கிறிஸ்துடைய அச்சடையாளங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துடைய குணங்களை பெற்றிருக்கிறேன்னு சொல்றார் இல்லைங்களா? நல்ல ஓட்டத்தை ஓடினேன் இல்லைங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்கள, என்ன விஷயம்னாக்கா, என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானல, பிதாக்கள் யுகத்துல வாழ்ந்த யோசேப்பே சுவிசேஷ யுகத்துல வாழ்வதற்கு வேண்டிய குணங்களை என்ன பண்ணியிருந்தாரு? பெற்றிருந்தார். யோசேப்பு பரிசுத்தாவினால ஜனிப்பிக்கப்படலை. பரிசுத்தாவினால் அவர் என்ன ஆகல? அவர் வெளிச்சம் மூட்டப்படலை. நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிறீங்களா டிவைன் பிளான் இல்லைங்களா? கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பற்றி, 1000 வருட அரசாட்சியை பற்றி இந்த அளவுக்கு வெளிப்படுதல் அவர் காலத்தில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. யோசேப்புடைய காலத்தில் பிரியமான இல்லை. யோசேப்புக்கு உண்மையான தேவனை பற்றி தெரியும். அபிரகாமுக்கு தேவன் அவர் பண்ணியிருந்த அந்த வாக்கு தத்துவம் யோசேப்புக்கு தெரியும். ஆனால் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய வேதாகம வெளிப்படுத்தல்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படல. ஆனால் பிரியமானவர்களே, அவருடைய கிறிஸ்துவ வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா மிக உயர்ந்த வகை இல்லைங்களா? ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு கேரக்டர்ஸை யோசேப் என்ன பண்ணிக்கிறாரு? அவருடைய காலத்திலேயே காட்டியிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு என்னங்க கருத்துக்கள் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அதான் இதெல்லாம் என்னங்கன்னா ஒரு அரிய கருத்துக்கள். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களானது இந்த சுவிசேஷகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவின் பாத அங்கங்களாகிய நமக்கு இந்த நெருக்கமான பாதையில் தேவனுடைய மேலான வழிநடத்தலை பற்றி புரிந்து கொள்ளுதலையும் அதன் மீதான நம்பிக்கையும் அதனையே சார்ந்திருப்பதன் அவசியத்தையும் மற்றும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். பிரியமான சகோதரர்கள, இப்படிப்பட்டதான அரிதான கருத்துக்கள் இல்லைங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்கள, நம்ம என்ன என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? பிரதிபலிச்சுக்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறான். பிரியமான, நம்ம பார்க்குறோம் ஆபேலை பற்றி நம்ம பார்க்குறோம். முதல் நீதிமானாகிய ஆபேல் இல்லைங்களா? அவர் ஒரு குணங்களை என்ன படிக்கிறாரு? ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறார். அடுத்து நம்ம யோனேக்கை பற்றி நாம் பார்க்குறோம். ஏனோக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? தனக்கான ஒரு ஒரு முத்திரையை அவரும் வெளிப்படுத்தியிருக்கிறார், ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறார், பிரதிபலிச்சிருக்கிறார். ஏனோக்கு இல்லைங்களா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றிய வெளிப்படுத்தல் என்ன பண்ணிக்கிறார்? அவர் பெற்றிருந்து இயேசுடைய 2ஆம் வருகைக்கான தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி உலகத்திலேயே, வேதத்திலேயே முதல் தீர்க்கதரிசியாக நாம் நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது அடுத்த அந்த நீதிமான்களுடைய வரிசையில் யார் வர்றாரு? நோவா. பார்த்தீங்களா? அவரு தேவன் கட்டளையிட்டபடியே என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதாவது அவங்கவுங்க தங்களுடைய ஒரு வித்தியாசமான குணங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேவனை பிரியப்படுத்துவதில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு குணங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? வெளிப்படுத்துகிறோம். அடுத்து நீங்கள் அப்ரஹாமை குறித்து நம்ம எடுத்துக்கும் போது பிரியமானவர்களே என்ன பண்ணிக்கிறாரு? அவரு விசுவாசத்தின் தகப்பன் இல்லைங்களா? தேவனை விசுவாசிப்பதில்
எந்த அளவுக்கு அப்ரஹாம் காணப்பட்டிருக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய குமாரனைய பலி கொடுக்கும் அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? அவர் துணிஞ்சிருக்கிறார். அதே போல ஈசாக்கை பத்தி நம்ம பார்க்கலாம். யாக்கோபு, பிரியமானவர்களே, அப்படியே யோசேப்பு வராரு, மோசஸ், அவருக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது யோசுவா, இப்படி அநேக நாங்கள் பேரை நம்ம பார்க்கலாம். சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றதுல சாமுவேலுக்கு இணையா யாருமே இல்லை. மோசஸ் தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். பூமியில் அவரை போல சாந்தம் உள்ளவங்க யாருமே இல்லை. பிரியமான சகோதரர்களே, அதே போல சாமுவேலை குறித்து பார்க்குறோம். அப்புறம் நியாயாதிபதிகள் இல்லைங்களா, ராஜாக்கள்ல தாவீதை போல தாவீதை குறித்து நாம் பார்க்குறோம். இப்படி பலவிதமான பாத்திரங்கள் பூமி நம்ம வேதத்தில் நாம் பார்க்குறோம். தீர்க்கதரிசிகள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேலை பற்றி விசேஷமாக நம்ம பார்க்குறோம். தானியேலை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்குறாரு கேட்டீங்க படிச்சிங்கனாக்கா, தானியேல் நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்றான். நீ மிகவும் பிரியமானவன். பிரியமானவரே, அவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதவே உத்தரவு வெளிப்பட்டுச்சு. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாலே அங்கேருந்து ஆன்சர் என்னாகும்? ரிட்டன் அங்கேருந்து பதில் வர ஆரம்பமாயிடும். இங்கே அந்த அளவுக்கு தேவன் மேலே பக்தி இல்லைங்களா, விசுவாசம் உள்ளவங்களா இருந்திருக்கிறான். அனனியா, மீசாவேல், அசேரியாவை பற்றி நாம் படிக்கலாம் பழைய ஏற்பாட்டில். இப்படி பிரியமானவர்களே, இப்படி அநேகரை குறித்து நம்ம வேதத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதில் யோசேப்புடைய பாடங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு அரிய கருத்துக்கள் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து கிடைக்கும். அதனால் முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ட் ஆஃப் தி ஏஜஸ், இந்த சுவிசேஷ யுகத்தில் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம என்னவா இருக்கிறோம்? பாத அங்கங்கள், த ஃபீட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா? பாத அங்கங்களாக இருக்கிறோம். நம்ம போகிற பாதை என்ன பாதையில் இருக்கிறோம்? நெருக்கமான பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கிற நமக்கு இது என்னவா இருக்குது? தேவனுடைய மேலான வழிநடத்தலை பற்றி, அப்புறம் அதை புரிந்து கொள்வதை பற்றி மீதான நம்பிக்கையை நமக்கு என்ன செய்து அது கொடுக்கக்கூடியதா. அநேக விதமான ஆசீர்வாதங்களை நம்ம யோசிப்புடைய பாடத்தில் என்ன பண்ணலாம்? நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமான சகோதரர்களே, இதை நம்ம அன்பு சகோதரர் வந்து இந்த புத்தகத்தை யோசேப்பை பற்றி அநேக பாடங்கள் எழுதப்பட்டிருக்கு. நிறைய பாடங்களை சகோதரர் அசல் என்ன பண்ணிக்கிறாரு? யோசேப்பை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாடங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. சகோதரர் அசல் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இன்னும் வேறு சில சகோதரங்க கூட எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அன்பான வேதமானவ சகோதரர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இதை ஒரு புத்தகமாக என்ன பண்ணிக்கிறாங்க? இதை தொகுத்து இருக்கிறாங்க. ஒரு புத்தகமாக பிரதர் ரசல் எழுதின பாடத்தெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக நமக்கு என்ன இருக்கிறாங்க? இதை வழங்கி இருக்கிறாங்க. அதை தான் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 4 பாகங்களாக இந்த பாடத்தை என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா, இந்த புத்தகத்தை பிரித்து எழுதியிருக்கிறாங்க. 4 பார்ட்ஸுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்புக்குரியவர்களே. யோசேப்புடைய ஸ்டோரி நீங்கள் படிக்கும் போது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ரொம்ப என்னங்க, ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு குடும்பத்தில் சகோதரங்க நடுவில் நடக்கக்கூடியது இல்லைங்களா? பிரிஞ்சு போன சகோதரர்களை மறுபடியும் பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அவங்கள பார்க்குற அந்த சந்தோஷம், திரும்பி தன்னுடைய குடும்பத்தோடு அவர் சேர்ந்தது இல்லைங்களா? தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் கொடுத்த ஒரு அடைக்கலம், அந்த குடும்பத்தை அவர் பராமரித்தது. ஒரு கடைசியாக பிறந்திருந்தாலும் யோசேப்பு தன்னுடைய வீட்டில் வந்து அவர் 11th சன்னு. தன்னுடைய குடும்பத்தில் அவர் எத்தனை இருந்தார்? 11வது பிள்ளையாக இருந்தார். ஆனால் ஒரு தலைப்பிள்ளைக்கு, ஒரு முதல் பிறந்த பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் யார் செஞ்சிருக்கிறாரு? யோசேப்பு செஞ்சு. ஒரு முதல் பிறந்த பிள்ளைக்கு நிறைய கடமை இருக்கு இல்லைங்களா? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் இருக்கணும், ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், ஒரு ஒரு வழிகாட்டியாக அவருடைய வழிகளை தான் தன்னுடைய தம்பிங்க என்ன பண்ணணும்? பின்பற்றி வரக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பெற்றவங்களை, தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என்ன பண்ண அவர் பராமரிக்கக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு கடமை யார்கிட்ட இருக்குனாக்கா, ஒரு தலைப்பிள்ளைக்கு, முதல் பிறந்த பிள்ளைக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாவற்றையும் யோசேப்பு என்ன பண்ணிக்கிறாரு? அதை செய்து காட்டியிருக்கிறார். அதான் ஒரு பைபிளை பார்க்கும்போது, அதை இந்த புத்தகத்துக்கு அதான் டாபிக் கூட என்ன கொடுத்துக்கிறான்னா, யோசேப்பு நம்முடைய முன்மாதிரியாக.
எல்லா விதத்திலும் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அதை நம்ம ஆரம்பத்திலே படித்தோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் நம்முடைய சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஒரு ஆப்டான ஒரு டைப்பு. நாங்கள் ஒரு ஒரு மிக பொருத்தமான ஒரு நிழலாக இருக்கிறார் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடுகளை என்ன பண்ணலாம் நம்ம எங்கேயுமே அங்கே நோட் பண்ண முடியாது. யோசேப்பு இந்த இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, இந்த தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு குற்றமும் அவரை பற்றி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆப்ட் எக்ஸாம்பிளாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் ஒரு சிறந்த நிழலாக கூட இருக்கிறார் இல்லைங்களா? தேவனுக்கு மிகுந்த பயபக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அன்பையும் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். தான் வணங்குற தேவனுக்கு அவரு யாருன்றது சாட்சி கொடுத்துறார். அந்த மாதிரி நிறைய பாடங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம படிக்க போகிற அன்புக்குரியவர்கள். அதில் ஒரு 4 பாகமாக இந்த பாடங்களை பிரித்து கொடுத்துருக்குறாங்க நம்முடைய பிரதர்ஸுங்க. அதில் முதல் பாகத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில் அப்படின்ற ஒரு டாபிக்ல எழுதியிருக்கிறோம். துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில் என்ற தலைப்பில் இல்லைங்களா? ஒரு நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்குது, ஒரு ஒரு பள்ளிக்கூடம் தான். ஸோ அந்த மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கை கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. அந்த அந்த ஸ்டோரிஸை முன் கொண்டு வந்து பாருங்க பிரியமானவர்களே. இப்படி தலைப்பில் என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதப்பட்டிருக்குது. இதில் நிறைய டாபிக்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, இதில் கொடுத்துருக்குறோம். அன்பான சகோதரர்களே, இந்த முதல் பாகத்திலே நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் plenty ஆஃப் டாபிக்ஸ். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு 9 தலைப்பு என்ன பண்ணப்பட்டிருக்கு இதில் இந்த முதல் பாகத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்பான சகோதரர், வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா? என்னென்ன டாபிக்ஸ், நான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம இங்கே சொல்கிறேன். நாங்கள் சகோதரால் இந்த முதல் பாகத்தில் சகோதரால் பகைக்கப்பட்டவர், சகோதரால் பகைக்கப்பட்டவர் என்ற தலைப்பு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் துன்பத்தின் மத்தியில் பொறுமையை சகித்தல். டாபிக் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அப்புறம் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார் டாபிக்ஸு. அப்புறம் துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில், துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில் பொறாமை மற்றும் விரோதம் என்ற தலைப்பு. அப்புறம் யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டார், யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டார். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்த டாபிக்ஸு, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கு. துன்பப்பட்டவர் எனினும் நாங்கள் தேற்றுபவர், துன்பப்பட்டவர் எனினும் தேற்றுபவர், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார். இது முதல் பாகத்தில் இத்தனை பாடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 9 பாடங்கள் நமக்கு அதுவே ஒரு 9 வாரத்துக்கு கடந்து போகும். அடுத்த 2வது பாகம் நாம் பார்க்கும்போது யோசேப்பு எகிப்தின் சிங்காசனத்தில் என்ற செகண்ட் டாபிக்ஸு பாகத்தை 2வது பாகமாக பிரிக்கப்படும். அது ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய அப்பா கிட்ட இருந்ததுலேருந்து தன் சகோதரர்கள் அவரை விற்று போட்ட அந்த விஷயம் வரைக்கும், அதான் நாங்கள் டாபிக்கு துன்பம் என்னும் பள்ளிக்கூடம். எது வரைக்கும்னாக்கா, எகிப்துக்கு போயிட்டு எகிப்தில் போத்திபாருடைய மனைவினால் அவர் நாங்கள் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு, அதை தொடர்ந்து அவர் சிறைச்சாலையில் அங்கேருந்து அடைக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுனாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது இல்லைங்களா அன்பான சகோதரர்களே? அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு உயர்ந்த சிங்காசனத்துக்கு என்ன பண்ணுறாரு, அவர் உயர்த்தப்படுறார், பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு. சதான் 2வது பாகத்தை இப்படி தான் அவங்க டாபிக் கொடுத்துக்கிறாங்க நம்ம சகோதரங்க. யோசேப்பு எகிப்தின் சிங்காசனத்தில். இதில் ஒரு 4 பாடங்கள் இந்த தலைப்பில், இந்த ஒரு இதில் ஒரு ஒரு 3 பாடங்களை சகோதரன் என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. யோசேப்பு அதிகாரியாக எகிப்தில் என்ற தலைப்பு. அப்புறம் ஏனெனில் தேவன் அவனோடு கூட இருந்தார், அது ஒரு டாபிக்கு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். இதெல்லாம் இந்த 3 தலைப்பில் இந்த பாடங்கள் எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் 3, 3வது பாகம், அதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல். பிரியமானவர்கள், அதுக்கு பிறகு அவர் உயர்த்தப்பட்ட பிறகு பஞ்சத்துக்காக அவருடைய சகோதரர்கள் என்ன ஆகுறாங்க, அவரை தேடி வராங்க இல்லைங்களா? தானியத்தை வாங்குறதுக்காக எத்தனை முறை வந்தாங்க இல்லைங்களா?
நம்ம கூட ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். அதுலேயும் அதனுடைய பிளான் நாம் பார்த்துருக்கோம். எகிப்தில் யோசேப்பு என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை கூட நம்ம படிச்சிருக்கிற ஒரு இதில் வந்த பாடம். நாங்கள் எறாலில் வந்த ஒரு அருமையான ஒரு பாடம். அந்த பாடத்தில் அப்படியே நம்ம அப்படியே யோசேப்பை தேடி அந்த சகோதரங்க வந்த விஷயத்தை அப்படியே ஒப்பிட்டு இஸ்ரேல் மக்களுக்கு அன்பான சகோதரங்க நம்ம அருமையாக அதுக்கு கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறோம். அது கூட நம்ம படிச்சிருக்கிறோம் கடந்த நாட்களில். பிரியமான சகோதரர், அதுக்கு பிறகு யோசேப்புடைய சகோதரர்கள் அவர் மன்னித்தல் என்ற ஒரு தலைப்பில் பாடங்கள் எழுதியிருக்கிறாரு. அது கூட நாங்கள் இரக்கமுள்ள யோசேப்பு என்ற தலைப்பு, இல்லைங்களா? அப்புறம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களுடைய சகோதரருக்கு அவர் என்ன பண்ணிக்கிறாரு? இரக்கம் காட்டுகிறார். யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் பலியை பார்க்கிலும் இரக்கம் உத்தமமாயிருக்கிறது. பலியை பார்க்கிலும் இரக்கம் உத்தமமாயிருக்கிறது. தலைப்பு நமக்கு ஒரு பாடமா இருக்கு, இல்லைங்களா அன்பானவர்களே? அப்புறம் பென்யமீனுக்கு 5 மடங்கு பங்கு. இந்த ஒரு பாடம் கூட நம்ம படிச்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். யோசேப்பு பெஞ்சமினுக்கு 5 பங்கு கொடுத்தது கூட இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம முன்ன நாட்களில் படிச்சிருக்கிறோம். யோசேப்பின் சகோதரரால் கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்கள். யோசேப்புடைய சகோதரர்களால் கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்கள். விதைத்தலும் அறுத்தலும். பிரியமான சகோதரர்களே, இப்படி இந்த ஒரு பாடத்தில் 3வது பாகத்தில் நமக்கான பாடம். 4வது பார்ட் 4 என்ன பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் நாங்கள் யோசேப்பின் இறுதி காலங்கள், இல்லைங்களா? அவருடைய அந்த என் டைம், இல்லைங்களா? யோசேப்பு அவருடைய மரணம், இல்லைங்களா? எவ்வளோ வயசு வாழ்ந்தாருங்க யோசேப்பு? 110. வெரி குட். 110 வருடங்கள் அவர் வாழ்ந்தார், இல்லைங்களா? பிரியமான சார் வைக்கப்பட்ட போது எவ்வளோ வயசு? 17 வயசு. பிரியமானவர்களே, அவருடைய பிறப்பே ஒரு 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 ஆசீர்வாதம் தான், இல்லைங்களா? இல்லைங்க, அவங்க அம்மாவுக்கு அவருடைய பிறப்பே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா அவங்க அம்மா மலடியாக இருந்தாங்க. மலடி என்ற நிந்தையை நீக்கினார் அவர், இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? ஏன்னா அந்த காலங்களில் ஒரு மலடி அப்படின்னாக்கா அது பெரிய நிந்தனை, அது அது அவமானமான ஒரு செயல். அதனால அந்த வட்டங்களை எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் சேர்க்க மாட்டான். ஒரு ஒரு மலடியாக இருக்கக்கூடியவங்கள எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் என்ன பண்ண மாட்டாங்க? சேர்க்க மாட்டான். சமுதாயம் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கும். குடும்பத்திலையும் சரி, சமுதாயமும் சரி, அவங்கள ஒதுக்கி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையை நீக்கினவர் தான் யாருன்னா யோசேப்பு, இல்லைங்க? அவர் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், இல்லைங்களா? அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லா யோசேப் மேலே ரொம்ப அன்பு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஏன்னாக்கா வயதான காலத்தில் பிறந்திருக்கிறாரு. மலடியாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குழந்தையுடைய அருமை என்னன்ட்டு, இல்லைங்களா? பெரியமானவர்களே, நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றவருங்க, அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே அதிகமாக பாசம் இருக்கும். அப்படி பாசத்தோடு வளர்த்த பிள்ளை தான் இந்த யோசேப்பு. பிரியமான தன் தகப்பனாலையும் தன்னுடைய தாயால் அன்பாக வளர்க்கப்பட்டார். அதனால தான் அவருடைய நேச்சரே அப்படி இருக்குது, இல்லைங்களா? அவருடைய குணமே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப லவ்விங் கேரக்டர். தன்னுடைய சகோதரங்களுக்கு மேலே அன்பு நிறைந்தவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார் இந்த யோசேப்பு. அதனால் அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பார்க்கும்போது அநேக பாடங்கள் நம்ம பார்க்கணும். கடைசியில் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நகராரு, மறிக்கிறார். அதுதான் அவருடைய அவருடைய ஃபெய்த்து, அதுதான் அவருடைய விசுவாசம். என்னங்க அது சொன்னது? அவருடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார், இல்லைங்களா? தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவன் நிச்சயமா உங்களை சந்திச்சு இங்கிருந்து என்ன செய்வார்? உங்களை இங்கிருந்து அபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை கொண்டு போவாரு. அந்த நம்பிக்கை பாருங்க யோசேப்புக்கு இருந்திருக்கு, இல்லைங்களா? அவர் எகிப்தில் இருந்தாலும், இல்லைங்களா, அந்நிய தேசத்தில் அவர் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிறோம். அதனால என் எலும்புகளை இங்கே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டார். என் எலும்புகளை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? என் பிதாக்கள் அடக்கம் பண்ண கல்லறையில் வைக்க சொல்லிட்டார். சரிங்களா? அப்ரஹாம் ஒரு குகையை வாங்கியிருந்தார், ஒரு கல்லறை வாங்கியிருந்தார், இல்லைங்களா? மக்பேலான்ற ஒரு குகை, ஒரு கல்லறை பூமியை வாங்கியிருந்தார். அதில் தான் அப்ரஹாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, யோசேப்புடைய எலும்புகள் கூட அங்கே தான் வைக்கப்பட்டது. நம்ம நாங்கள் இவர் கூட அங்கே தான் நம்ம சாரால் சாரால் கூட அங்கே அடக்கம் பண்ணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம்.
இது 4வது பாகம் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் இறுதி காலங்கள். இதில் என்னென்ன பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு. சிறந்த ஒரு மனுஷனின் வாழ்க்கையின் முடிவு. ஏன் இதில் நான் ஆரம்பத்தில் இந்த டாபிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வரும், ஒரு ஒரு ஊக்கத்தை அது என்ன பண்ணும், தூண்டு விடும் இல்லைங்களா? சில பேர் அந்த புக் பைண்டிங்கில் மேலே அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது அதை படிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுது. அந்த பிக்சரு, அந்த தலைப்பு இல்லைங்களா, அந்த டாபிக்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாபிக்ஸு அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு தூண்டுதலையும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? அதனால பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு, யோசேப்பின் இறுதி நாட்கள் என்ற 2 தலைப்பில் பாகத்தில் எழுதியிருக்கிறாங்க. சரி, 5வது நாம் பார்க்கும்போது பிரியமான சகோதரர்கள், இன்னும் அடிஷ்னல் ஆர்டிகல்ஸ் கூட வேறு சகோதரர்களால் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்களால் மாத்திரம் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வேறு சில சகோதரர்கள் கூட ஒரு சில பாடங்கள் எழுதியிருக்கிறாங்க. யோசேப்பு மற்றும் கிறிஸ்து என்ற தலைப்பில் ஒரு பாடம் எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பும் அவரது சகோதரர்களும் என்ற ஒரு டாபிக்ல நம்முடைய நாங்கள் ராபர்ட் ஷெக்லியாம் அவர்கள் இல்லைங்களா, ராபர்ட் ஷெக்லியாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அன்பானவர்கள், அவர் ரொம்ப அருமையான ஒரு சகோதரர். அவரை வேத மாணவர்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுங்க என்ன அவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கனாக்கா, குவைட் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைட் லயன். அமைதியான ஒரு பாடமாக இருக்கும். அவரோட பாடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு கதை போல இருக்கும். ஆனால் அது மிக பாதிப்பை நமக்கு என்ன பண்ணும், ஏற்படுத்தக்கூடும். அதான் அவருக்கு என்ன கொடுப்பாங்க, ராபர்ட் ஷெக்லியாம் அவர்களை குவைட் லயன் என்று சொல்லி அழைப்பார்கள். அப்புறம் யோசேப்பின் வெள்ளி பாத்திரம், அது கூட ரொம்ப அருமையான ஒரு பாடங்கள் சகோதரங்க எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். அதை பிரியமானவே அகல இதை முடிக்கும்போது, இந்த முன்னுரையை எழுதி முடிக்கும்போது சொல்கிறாங்க, தேவன் தாம் இந்த புத்தகத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளாகி நம் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதர செல்ல ஆகிய தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன செய்யலாம், இந்த பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்க இருக்கிறோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி என்ற நம்ம படித்த இந்த தலைப்பில் நம் பாடத்தை படிக்க போகிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரத்தில் இந்த பாடத்துடைய முதல் பாடத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ். மிகவும் அருமையான முறையில் நமக்காக தேவ செய்தியை ஏறெடுத்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த பாடத்துக்குரிய வேத வாசிப்பை வாசித்த சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக்